கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுக்குரிய வார்த்தை, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். சங்கீதம் 55:22. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு நல்ல வார்த்தை என்னென்னா, கர்த்தர் மேல் ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு கலக்கம் உங்கள் இருதயத்தை இன்றைக்கு ஆட்கொண்டு இருக்கலாம். இந்த காரியம் என்னமாய் முடியுமோ, எனக்கு எப்போ இந்த காரியம் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பாரம் அப்படின்னா இருதயத்தில் வலி அதிகமாக இருக்கும். ஆனால் கண்ணில் கண்ணீர் வராது. மன சோர்வடைஞ்சு என்ன செஞ்சாலும் என்ன, நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு இருதயம் கடினமாக இருக்கிறதான் இருதயத்தில் உள்ள பாரம். அப்படி தானே? ஏதோ ஒரு துக்கமான ஒரு காரியத்தை நினச்சி உங்கள் இருதயம் தத்தளித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. யார் மேலே வைக்கணும் அப்படின்னா ஆண்டவர் மேலே வைக்கணுமா. அதை நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கிற வரைய ஆண்டவரால் நமக்கு உதவி பண்ணவே முடியாது. இப்போ நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் சமூகத்தில் போய், ஆண்டவரே நான் என்னோடய பாரத்தெல்லாம், என்னோடய கவலை, வருத்தம், தேவை, கண்ணீர் எல்லாவற்றையும் உங்கள் கரத்தில் தருகிறேன்னு நம்ம எப்படி ஜெபிக்கணும், வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு நம்ம ஜெபிக்கணும்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்படி ஆண்டவர் சமூகத்தில் வைக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, நம்ம இருதயத்தை லகுப்படுத்துவார். வேதத்தில் அன்னாள்ன்ற ஒரு பெண்மணி அவங்க இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றி விடும்போது அதுக்கப்புறம் அவங்க துக்க முகமாக இருக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அந்த பாரத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் தான் மேலே ஏற்றுக்கொண்டு அவங்களோட கண்ணீரை துடைத்த தேவன். ஆனால் ஆண்டவர் யாரோட கண்ணீரை துடைப்பார், யாரோட பாரத்தை சுமப்பார் அப்படின்னா நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நீதிமான் அப்படின்னா தன் காரியங்கள் எல்லாம் நியாயமாய் நடப்பிக்கிற மனுஷன். ஒருவேளை நம்ம அநியாயம் செய்து அதன் மூலம் வருகிற பாரத்தை ஆண்டவர்கிட்ட கொண்டு போக முடியாது. காரணம் என்னென்னா, அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணன். அவர்கிட்ட நம்ம போனோன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இயலாத காரியம். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் வேணும் அப்படின்னா நம்ம நீதியாய் நடக்கும்போது தான் நம்ம யாருன்னா நீதிமான். ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டு, ஆண்டவரால் தொடப்பட்டு, பாவத்திலிருந்து ஒரு விடுதலையாகி ஆண்டவருக்கு பிரியமாக வாழும்போது நமக்கு இருக்கிற எல்லா பாவத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா சுமக்கிறது மாத்திரம் இல்லைப்பா, அந்த பாவத்திலிருந்து, அந்த பாரத்திலிருந்து நமக்கு என்ன பண்ணுவார்னா ஒரு விடுதலையை தருவார். ஸோ இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரை நான் நீதிமானாய் வாழ எனக்கு உதவி பண்ணுங்கன்னு உங்களை நீங்கள் அர்ப்பணிங்க. நிச்சயமாய் உங்களுக்கு இருக்கிற எல்லா பாரத்தையும் ஆண்டவர் மாற்றி விடுவார். காட் பிளஸ் யூ. ஆமேன்.